இன்றைக்கு ஆண்டவர் என்ன நம்மோடு பேச போகிறார் என்று சொல்லி கவனமாக கவனிக்கணும். கர்த்தர் பேசுவாராக. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஜெரமியா chapter 33 verse 6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் தட்டி எழுப்புவீராக. உங்க நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 33 அப்படினாலே நமக்கு ஞாபகத்துல வரக்கூடியது என்னது? ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு டெலிபோன் நம்பர். ஆமென். எல்லாருக்கும் எல்லா நம்பரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எனக்கு என் நம்பர் தெரியும், பாஸ்டர் அம்மா நம்பர் தெரியும், அவ்வளவுதான். வேற யார் நம்பரும் தெரியாது. செல்லதான் பார்ப்போம். ஆனா ஒரு சிலர் என்ன செய்வாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. பாருங்க, வீட்டுக்கு பூங்கொடி வரா, பூங்கொடி சொல்ல, ஐயா அந்த நம்பர் போடுங்க அப்படின்பா. மனப்பாடமா பல நம்பர் சொல்லுவா. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம சகோதரன் இம்மானுவேல் வர்றாரு, அவரு நிறைய நம்பர் மனப்பாடமா வச்சிருப்பாரு. ஆனா நம்ம மனப்பாடமா வைக்க வேண்டியது என்னன்னா எரேமியா 33:3. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு அநேக விஷயத்தை அறிஞ்சு கொள்ளணும்னு ஆசை. சிலர் பார்க்கும்போது சர்ச்சில் என்ன நடக்குது அப்படிம்பாங்க. என்ன நடக்குது? ஊழியம் நடக்குது, ஜெபம் நடக்குது. அல்லேலூயா. அந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி. கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. அதை தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு வரும் பொழுது 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படின்றது யாரை குறிக்கிறது? கர்த்தரை குறிக்கிறது. கர்த்தர் சொல்றார் நான் அவர்களுக்கு அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். இப்ப தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறாராம்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. ஒரு நபரை பார்க்கும் பொழுது என்ன கேட்கிறோம்? நல்லா இருக்கிறீங்களா? அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? சௌக்கியமா? அல்லேலூயா. கேட்கிற வார்த்தை எப்படி? நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமா இருக்கிறீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் வேர்ட். ஒரு கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் யாருக்கு? அவர்களுக்கு அல்ல, அது கர்த்தருக்கு. சரிங்களா? அந்த ஸ்தோத்திரம் போட்ட அடுத்த வார்த்தை என்ன கேட்கிறோம்? நல்லா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ ஆண்டவர் இங்க என்ன செய்யறாருன்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறாராம்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. நம்ம சௌக்கியமா இருக்கிறதுக்கு வழியை உண்டாக்குறவர் தேவன். நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் தேவன். அல்லேலூயா. டாக்டருங்க எப்படி சொல்றாங்க? we cut and we stitch, but healing comes from God. வெட்டுவதும் தைப்பதும் எங்களுடைய வேலை, சுகப்படுத்துகிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா.
ஆக தேவ பிள்ளையை சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆகவே தான் சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானம். சுகமா இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? நல்ல சந்தோஷமா இருக்கும். பலவீனமா வியாதியா இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் விடியும் பொழுது ஐயோ இன்னைக்கு விடிஞ்சிருச்சே, இன்னைக்கும் பாடு, இன்னைக்கும் கஷ்டம். ஆமென். ஆக தேவ பிள்ளை ஆண்டவர் இங்க சொல்றார், நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி என்ன செய்றாராம்? அவர்களை குணமாக்கி. இந்த வார்த்தை தான் என்னை தொட்டது. என்ன சொல்றாரு? அவர்களை குணமாக்கி. ஆண்டவர் நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டு வகையான குணம். ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், இன்னொன்று பிசிக்கல் ஹீலிங். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்னன்னா, பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் தேவன். அல்லேலூயா. ஆண்டவரை தேடாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவன் ஆண்டவர்கிட்ட இழுத்து அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆக நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் சௌக்கியமும் வரப்பண்ணி, சரீர அதாவது ஆவிக்குரிய ரீதியிலும் சரிப்படுத்துகிறார், சரீரத்திலையும் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? சரிப்படுத்துகிறார். ஆகவே தான் சொல்ற, நான் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை குணமாக்கி அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஏன் குணம் கிடைக்காம போகுது? இன்னைக்கு ஏன் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்காம போகுது? இன்னைக்கு ஏன் ஜனங்களுக்கு அற்புதம் நடக்காம போகுது? நம்முடைய ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லையா? நம்முடைய ஆண்டவர்கிட்ட சுகம் அளிக்கிற சக்தி இல்லையா? ஏன் சுகம் கிடைக்காம போகுது? ஏன் விடுதலை கிடைக்காம போகுது? ஏன் அற்புதங்கள் நடக்காம போகுது? ஏன் 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 இவ்வளவு ஜெபம் பண்றமே, ஏன் நடக்கல? ஆமென். நீங்க பார்க்கலாம், அதாவது ரெண்டு நாளாகமம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், புக் ஆஃப் செகண்ட் கிரானிக்கல்ஸ், மன்னிக்கவும், சாப்டர் 15, 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்களேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 16, 12. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை 16, 12, 16. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு ஆண்டவர் குணமாக்க முடியல அப்படின்னா, பலவீனங்கள் வருது, வியாதி வருது, கஷ்டம் வருது. ஆனா அந்த கஷ்டத்துல என்ன செய்யறாங்களா சொல்லுங்க? அவர்கள் தேவனை தேடவில்லை. யார தேடல? கர்த்தரை தேடல. யார தேடுறாங்க? பரிகாரிகளையே தேடுகிறார்கள். யார தேடுறாங்களா? பரிகாரின்னா யாரு? டாக்டர்ஸ். ஒரு தலைவலி வருது, உடனே எந்த டாக்டர்கிட்ட போவோம்? எந்த ஆஸ்பத்திரிக்கு போவோம்? ஒரு டாக்டர்கிட்ட போன என்ன செய்வார்? எல்லாம் எழுதிடுவார். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், ஸ்கேனு, இசிஜி, எக்ஸ்ரே எல்லாம் எழுதி கடைசியில் அதுக்கு பில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? எல்லாம் டெஸ்ட் முடிக்கிறதுக்கு 10,000 15,000 டெஸ்ட்டுக்கு செலவாகும். அவர் திருப்பி பார்ப்பார், பிளட்டு, சுகரு, பிரஷர் எல்லாம் நார்மல் 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 இல்லையா? ஆனா பில் எவ்வளோ பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, டாக்டரை தேடி போறோம், அங்க 15,000 20,000 50,000 செலவு பண்றோம்.
இல்லையா கடனை வாங்கி கட்டுறோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? ஆசா என்கிற ராஜா தன் கால்களிலே நோவு கண்டு, அந்த நோவு உக்கிரமா இருக்கிறது, அந்த கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்யல, ஒரு தடவை கூட அவன் ஜெபிக்கவில்லை. அவன் யாரை தேடினானா? பரிகாரிகளையே நம்பினான். டாக்டரை நம்பினான், மருந்தை நம்பினான், ட்ரீட்மெண்ட்டை நம்பினான ஒழிய கர்த்தரை நம்பவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய நம்பிக்கை இப்படிதான் இருக்கு. மருந்த நம்புற அளவுக்கு கர்த்தரை நம்புறதில்லை, டாக்டரை நம்புற அளவுக்கு கர்த்தரை நம்புறதில்லை. ஓ சுகரா, இந்த டாக்டர்கிட்ட போவோம், அவர் தான் நம்புறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறதில்லை, நம்புறதில்லை தேவ பிள்ளைய. ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இனிமே என்ன செய்யுங்க? உங்க பலவீனம் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது முதல்ல கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் சமூகத்துக்கு வாங்க. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. Jeremiah chapter 8 verse 22 it says, எரேமியா 8:22 வாசிங்க. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள். இங்கே கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல்ல ரணவைத்தியன் இல்லையோ, கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையோ. ரணவைத்தியன், ரணம் என்னதுங்க? புண்கள், அழுகின மாமிசம். இதற்கு என்ன தேவை? வைத்தியம் தேவை. இஸ்ரவேல் இல்லையா? ஆமென். இஸ்ரவேலின் தேவனே ரண வைத்தியராய் இருக்கிறார். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? பிசின் தைலம் வலிகளுக்கெல்லாம் பூசப்படுகிறது, அந்த தைலம் இல்லையோ? பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போகிறார்? ஆண்டவர் இருக்கிறார், அவர்தான் கீலேயாத்தின் பிசின் தைலம், அவர்தான் இஸ்ரவேலின் ரண வைத்தியன். அவரிடத்துல வந்து சுகமடையாமல் போனவர்கள் யாருமே இல்ல. அல்லேலூயா. ஆண்டவரால முடியாதென்று அனுப்பப்பட்டவர்கள் யாருமே இல்ல. டாக்டருங்க அனுப்பிடுவாங்க, இதுக்கு மேல வைத்தியம் இல்லைன்ட்டு. ஆனா என் அப்பன் இயேசு அனுப்ப மாட்டார். நம்ம அவரை தேடி வரணும். இந்த ஆசா என்கிற ராஜா என்ன செஞ்சாராம்? பரிகாரிகளையே நம்பினான், மருத்துவத்தையே நம்பினான், வைத்தியத்தையே நம்பினான், மருந்துகளையே நம்பினான். அதனால என்னாச்சான்? அவன் ஏறின கட்டளை விட்டு இறங்கல. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை படிங்க. எத்தனாவது வசனம்? 13வது வசனம் படிங்க. வசனம் படிக்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் 41ஆம் வருஷத்துல மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். ஏன் மரித்து போனான் சொல்லுங்க? கர்த்தரை தேடல, ஜெபிக்கல, விசுவாசிக்கல, ஆண்டவர்ட்ட நம்பிக்கை வைக்கல. அதனால என்னாச்சுங்க? அந்த வியாதியிலே அவன் மரித்து போனான். ஆசா பெரிய ராஜா தான், ஆண்டவரை தேடினவன் தான். ஆரம்பத்துல நாட்கள் செல்ல செல்ல என்னாச்சு? விசுவாசம் குறைஞ்சிருச்சு, ஜெபம் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல ஏசாமிட்ட வந்த பொழுது எப்படி இருந்தோம்? நல்ல ஜெபம், ஒழுக்கம், பரிசுத்தம். நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுது? பாத்துக்கலாம் அப்புறம். இப்ப தேவை சந்தோஷம், இப்ப தேவை ஊர் சுத்தணும், இப்ப தேவை படுத்து தூங்கணும், இப்ப தேவை நம்ம அதை பார்ப்போம். பின்னாடி பாத்துக்கலாம்னா விசுவாசம் படிப்படியா போயிரும். அல்லேலூயா. ஏன் ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்றேன்? விசுவாசம் பலப்பட தான் சொல்றேன். ஏன் ஆறாவதுல பங்கு பெறுங்கன்னு சொல்றேன்? கிறிஸ்தவ வாழ்க்கையை அந்த அனலை குறைஞ்ச போக கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். ஆக இதுக்கெல்லாம் வராம இருக்கும் பொழுது என்ன ஆகும்? விசுவாசம் மங்கி போயிரும், ஜெப ஜீவியம் குன்றி போயிரும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. வேலையத்தான் நம்ப முடியும். இங்க போன எனக்கு இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும், இன்னைக்கு போன ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், இதைத்தான் நம்பிக்கை வைப்போம். அந்த பணம் அழிஞ்சு போகும்.
அந்த பணம் நிலை நிற்காது. இன்னைக்கு உங்க பாக்கெட்ல 100 ரூபா இருக்குன்னா அந்த 100 ரூபா இருக்காது, நாளைக்கு அது வேற பாக்கெட்ல போயிடும் இல்லைங்களா? ஆக பணத்தை தேடி இந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாமல் கர்த்தரை நாடி கர்த்தர் சமூகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது, கெஞ்சும் பொழுது ஆண்டவர் இறங்குவார். ஆசாவுடைய பிகினிங், இட் வாஸ் குட் பிகினிங். அவன் ஆண்டவரை தேடினான், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், முதலிடம் கொடுத்தான். நாட்கள் செல்ல 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 என்னாச்சுங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவருடைய வாழ்க்கை என்னாச்சு, ஒரு ஜெபமில்லாத வாழ்க்கையாய் போய்விட்டது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில குறையக்கூடாது. என்ன பலவீனங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த வியாதி படுக்கையில கிடந்து ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் இறங்குவார், ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். இதே மாதிரிதான் ஒரு ராஜா வியாதியோடு கிடந்தான். அவன் பேர் என்ன? எசேக்கியா ராஜா. அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி, அவன் மரிச்சு போயிடுவான்ற சூழ்நிலை வந்துச்சு. இவனுக்கு காலில் தான் நோவு வந்துச்சு, அவனுக்கு என்ன உடம்பு முழுக்க வியாதி, பிளவை என்கிற வியாதி, பயங்கரமான வியாதி. படுக்கையில கிடக்கிற ஆண்டவர் பார்த்தார், இனி இவன் பிழைக்க மாட்டான், இவன் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு தேவ மனுஷனை அனுப்பி போய் சொல்றாரு, எசேக்கியா ராஜா, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிறாய், நீ பிழைக்க மாட்டாய். உடனே அவன் இந்த டாக்டர்கிட்ட போலான்னு அவன் போகல. உடனே என்ன பண்ணான், சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சினான். அல்லேலூயா. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஒருவேளை பரிகாரியை நாடி இருந்தால் அவன் அன்றைக்கே மரித்திருப்பான். கர்த்தரை தேடினபடியினாலே கர்த்தருடைய இரக்கங்கள் அவனுக்கு கிடைத்தது. இஸ்ரவேலின் ரண வைத்தியன் கீலேயாத்தின் பிசின் தைலம் அவனுக்கு இறங்கி சுகத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசின் வருடங்களோடு என்ன செய்றேன், 15 வருடத்தை நான் கூட்டுகிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணுகிற தேவன், நான் அவர்களை குணமாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு விருந்துக்கு போயிருந்தார். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் நீங்க வாசிங்கன்னா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. டைம் ஆயிருச்சு, நான் சொல்ற கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே ஒரு பரிசேயருடைய வீட்டிலே அவர் போயிருந்தார். இயேசு கிறிஸ்துவை அழைத்தால் அவர் வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. அநேகர் அழைத்தார்கள், அவர்கள் வீட்டுக்கெல்லாம் இயேசு போனார். அல்லேலூயா. நாமும் அழைக்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்கு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வீடுகள்ல ஜபக்குழு, இந்த கிராம ஜபக்குழு போகிறார்கள். அவங்களை கூப்பிட்டு ஜபங்களை வைங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆக இங்க நம்ம என்ன படிக்கிறோம் பாருங்க, அந்த ஓய்வு நாளிலே ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே எதுக்கு போயிருந்தாங்க? ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். Jesus was invited to have a feast in the house of a Pharisee. அங்கே ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே அவர் எதுக்கு போயிருந்தாருங்க? சாப்பிடுறதுக்கு போயிருந்தார். சாப்பிட போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க? எப்படா சாப்பாடு போடுவோம்? பேசிட்டே இருக்கிறாங்களே. இன்னைக்கு நீங்க நினைக்கல, என்ன பாஸ்டருக்கு எழுப்புதல் வந்துருச்சாடு இருக்கிற, பேசிட்டே இருக்கிறார். எப்பொழுதும் எழுப்புதல் தான். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே எதுக்கு சொல்ல வரேன்னா, விருந்துக்கு அழைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு விருந்துக்கு போயிருந்தார். ஆயக்காரன் விருந்து கூப்பிட்டு இருந்தான். ஆயக்காரன் வீட்டுக்கு இயேசு போனார். ஆக எங்கெல்லாம் அவரை அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் போவார். அப்ப அங்கே போயிருக்கும் பொழுது என்ன ஆகுது பாருங்க, அங்க 2வது வசனத்துல படிக்கிறோம். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வார் என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள்.
பாருங்க, இயேசு கிறிஸ்து விருந்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே அவர் உட்கார்ந்திருக்கிறார் பந்தியிலே சாப்பிடுவதற்காக. அங்கே பார்த்தால் நீர்க்கோவை வியாதி உடைய ஒருவன் அவருக்கு முன்பாக இருந்தான். இயேசுவுக்கு முன்பாக நீர்க்கோவை வியாதி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்னது, என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்கு கை கால்லாம் வீங்கி இருக்கு, நீர் கோத்து இருக்கு, கை கால்லாம் வீங்கி இருக்கு, நீர் டிராப்சி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆங்கிலத்தை சொல்றாங்க. அப்நார்மல் ஸ்வெல்லிங், அதாவது இயற்கைக்கு மாறாக வீங்கி இருக்கு. யாருக்கு வீக்கம் வரும் அப்படின்னா, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு உடம்பெல்லாம் என்ன செய்யும், வீங்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு உடம்பெல்லாம் வீங்கும். யூரின் மோஷன் ஒழுங்கா போகல என்ன ஆகும், அங்கங்க வீக்கம் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் வீங்கி இருக்கும். அப்ப என்ன, ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ்ல பிரச்சனைகள் உண்டு இல்லையா? சில வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிரஷர் அதிகமாகி ஹார்ட்டுடைய பம்பிங் குறைஞ்சிருச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 78 முறை துடிக்க வேண்டிய அந்த பம்பிங் என்னாச்சு, 35 முறை 40 முறை தான் துடிக்குது. அதனால என்னாச்சுன்னா அந்த கிட்னி எல்லாம் செயல்படாம அப்படியே எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே ஸ்தம்பித்து போகுது. சரியா யூரின் வரல, மோஷன் போகல, தூக்கம் இல்லை, இப்படிப்பட்ட கஷ்டங்கள். அப்ப என்ன, கைகாலெல்லாம் வீங்கி விட்டது. அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் அவனுக்குள்ள இருக்கு. ஆமேன். யாராவது பார்த்தோன்னு, ஏன் முகம் ரொம்ப வீங்கி இருக்கு, ஏன் கால் வீங்கி? சில பேர் காலை பார்த்துட்டே இருப்பாங்க, கால் தொங்க போட்டு வீங்கிடுது. சில பேர் படுத்து படுத்து முகம் வீங்கிருது, தூக்க வீக்கம் அது. ஆமேன். சில பேர் காலை உட்கார்ந்து உட்கார்ந்து டிவி பார்த்து உட்கார்ந்து செல்ல பார்த்து உட்கார்ந்து கால் வீங்கிருது. ஆமேன். சர்ச்சில் முட்டி ஓட்டு கால் வீங்கினது யாராவது இருக்கிறீங்களா? 500 ரூபா தரேன் உங்களுக்கு. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அதுக்கு 500 ரூபா இல்ல சிஸ்டர், அதுக்கு பாராட்டுக்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இவனுக்கு நீர்க்கோவை வியாதி, உள்ள ஆர்கன்ஸ்ல பாதிப்பு, இருதய பலவீனம், சிறுநீரக பாதிப்பு, இதெல்லாம் சரியானபடி என்ன செய்யல, வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறல. நீர்க்கோவை வியாதி, வீக்கத்தோடு இருக்கிறான். யார் முன்னாடி இருக்கிறான்? இயேசுவுக்கு முன்பதாக இருக்கிறான். அந்த நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அப்ப அந்த ஓய்வு நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். என்ன கஷ்டமா, என்ன பலவீனமா, என்ன உபத்திரவமா இருந்தாலும் எங்க வரணுங்க? We must come to church to worship God with our sickness, with our problems. Hallelujah. நீர்க்கோவை வியாதி உடையவன் இருந்தான். நம்மள என்ன சொல்ல முடியாதவங்களை பார்க்கும்போது, அடடடடடடா இப்படியா, அச்சச்சோ கை வீக்கமா, கால் வீக்கமா அப்படின்னு என்ன செய்வான்? முதல்ல சாப்பாட்டை போட்டா பரவாயில்லையே நினைப்போம். இருக்கீங்களா? ஆமென். ஆனா இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, ஜீவாதிபதிக்கு முன்பாக, ரணவைத்தியனுக்கு முன்பாக, பிசின் தைலமாகி அந்த கீலேயாத்தின் தைலத்துக்கு முன்பாக ஒருவன் நீர்க்கோவை வியாதியோடு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் போய் கேட்கல, லார்ட் ஹீல் மீன் கேட்கல. பட் ஆனா அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு, எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தா பரவாயில்லையே, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தா பரவாயில்லையே. அந்த ஏக்கத்தை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், அங்க பரிசேயர்கள் எல்லாம் அவர்கள் எதுக்காக அவருடைய அந்த ஸ்கிரைப்ஸ், அந்த வேதத்தை எழுதக்கூடியவர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், அவருடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, அவங்க நோக்கம் என்ன? இயேசு இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும், இவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி அதுல நோக்கமா இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோ அந்த நீர்க்கோவை வியாதி உடையவனை பார்த்து ஜனங்களுடைய இருதய சிந்தனையை அறிந்து அவர் என்ன செய்யறாரு? 4வது வசனத்துல படிக்கிறோம், அப்பொழுது அவர் அவனை அழைத்து, அல்லேலூயா, Jesus called him. He not only saw the man, but he called unto him. அவனை பார்த்தது மாத்திரமல்ல, அவன் என்ன செஞ்சாரு? அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் அல்ல, அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார்.
யாரை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். யாரை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த காலை வேளையில God has called you. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Amen. It's an incident in your life. It's not an accident. ஏதோ தற்செயலாய் அல்ல. ஆண்டவர் அழைத்து இந்த 23ஆம் தேதி ஆராதனையில் இந்த சகோதரன் வரணும், இந்த சகோதரி வரணும் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் அழைத்தபடினாலே தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அழைத்திருக்கிற தேவனுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றது தெரியும். ஹல்லேலூயா. என்னை வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியுமில்ல உங்களுக்கு? சில பேர் நினைப்பீங்க, பாஸ்டர் டீ காபி குடிக்க மாட்டாரு, தண்ணியும் குடிக்க மாட்டாரு, காணிக்க கொடுத்தா வாங்குவார், இல்லாட்டி அதனால அவர் வந்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போட்டுன்னு நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அறிந்திருக்க என்ன செய்ய போறன்னு அறிந்திருக்கிறார், என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆகவே அவனை அழைத்ததோடு மாத்திரமல்ல, என்ன செஞ்சாரு? அவனை சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு. அதான் பிசின் தைலங்க, அதான் ரண வைத்தியனுங்க, அவர்தான் இயேசு கிறிஸ்துங்க. அல்லேலூயா. மத்தவெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்வான்? காசை கொடுத்து அனுப்பிச்சிருவான், மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிருவான். ஆனா இயேசு என்ன செஞ்சாருங்க? அவனை சொஸ்தமாக்கி, அல்லேலூயா, அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து, அல்லேலூயா. ஆமென். மருந்து அல்ல, மாத்திரை அல்ல, இன்னைக்கு போய் 10 போடுப்பா 1 வாரம் கழிச்சு என்று அல்ல. ஆண்டவர் அழைத்தார், அவனை சொஸ்தமாக்கினார். எப்படி சொஸ்தமாக்கி இருப்பாருங்க? ஒருவேளை கையை வச்சிருப்பாரு, ஒருவேளை வார்த்தை அனுப்பி இருப்பாரு, ஒருவேளை வல்லமை புறப்பட்டிருக்கும். அவன் சொஸ்தமானான். Immediately there was healing. Hallelujah. The same God is telling, immediately he is going to heal you. இன்றைக்கு ஆண்டவர் அதே சுகத்தை பலவீனத்தோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குகிற தேவன், நான் உன்னை குணமாக்குகிற தேவன். ஏன் சொஸ்தப்படுத்தினார் பாருங்க. அதை பார்த்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவர் மேல ஆச்சரியப்பட்டு அவர் மேல சில பேர் கோபப்படுகிறார்கள், எரிச்சலாகிறார்கள். ஏன்னா ஓய்வு நாள்ல செய்யத்தகாத ஒன்றை செய்கிறார் என்று. அதற்கு இயேசு சொல்றார், 5வது வசனம் சொல்றாரு பாருங்க, அவர்களை நோக்கி உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். இங்க என்ன சொல்றாரு? உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால். அப்ப ஆண்டவர் இங்க என்ன கொண்டு வராரு? உன்னுடைய கழுதையாவது மாடாவது தண்ணியில விழுந்துருச்சுன்னா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? கிணத்துல விழுந்துட்டு சும்மா இருப்பியா? என்ன செய்ய மாட்ட? ஓடி போய் தூக்கி எடுக்க மாட்டியா? உன்னுடைய எருதாவது கழுதையா, உன்னுடைய ஆடு மாடுகளை விழும் பொழுது நீ ஓடி போய் எடுப்ப. அதே போல இவன் யாரு? என்னுடைய மகன். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை, என் சமூகத்திலே வருகிற பிள்ளை, எனக்கு முன்பாக நிற்கிற பிள்ளை. ஆகவே இவனை நான் என்ன செய்வேன்? சுகமாக்குவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன்னுடைய மாடு, உன்னுடைய ஆடு ஒரு மிருக ஜீவனுக்காக அது விழுந்துருச்சுன்னா நீ ஓடி போய் அதை தூக்கி எடுக்கிற. அதை விட கோடி மடங்கு நான் உண்டாக்கின என் மகனுக்காக, என் மகளுக்காக, என்னை விசுவாசித்து வந்திருக்கிற என்னுடைய பிள்ளைக்காக, என் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் ஜனத்திற்காக நான் கண்டிப்பாக இறங்குவேன், சுகத்தை கொடுப்பேன், விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த காலைவேளையில திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அவனை அழைத்து அவனை சொஸ்தமாக்கி அவன் என்ன செஞ்சாரு? அனுப்பிவிட்டார். அனுப்பிட்டாரு. ஏன் அனுப்புனா தெரியுமா? விட்டு இருந்தாருன்னா அவனை பிடிச்சுக்குவானுங்க. அதனால ஆண்டவர் சுகமாக்கி அவனை அனுப்ப. கோ இன் பீஸ், நீ சமாதானத்தோடு போய் சுகமாய் குடியிரு. அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே தேவன் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். சுகம் கொடுக்கும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக,
அற்புதம் செய்யும்படியாக, அதிசயம் செய்யும்படியாக, அந்த நீர்க்கோவையை மாற்றும்படியாக. அல்லேலூயா. முக்கியமான உறுப்புகள் என்ன மனிதருக்கு? இருதயம், கிட்னி, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லா சின்ன சின்ன உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, தமனி, அது இது. செகண்ட் பிரெயின் என்ன? குடல். மனிதனுக்கு இருக்கிற 2வது மூளை என்ன? குடல் தான். வயிறு சரியில்லைன்னு எப்படி இருக்கும்? என்ன டேனியல்? வயிறு சரியில்லைன்னு எப்படி இருக்கும்? தலைவலிக்கும், கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு சுகமாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவனை அழைத்து அவனை சொஸ்தமாக்கி, அவனை அழைச்சு அவன் மேல பரிதாபப்பட்ட அல்ல, அவனுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். உங்களை அழைத்து இருக்கிறார். கர்த்தர் கட்டாயம் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசி அவர் சொல்ற, நான் உன்னை குணமாக்கி உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. அல்லேலூயா. சந்தோஷமா நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர். அவர் சமூகத்தில் நாம் எல்லாரும் இழந்து நிற்போம். விடுதலையின் கரம் இறங்கி இருக்கிறது. சுகமளிக்கிற கரம் இறங்கி இருக்கிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. கீலேயாத்தின் பிசின் தைலம், இஸ்ரவேலின் ரண வைத்தியர் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார். ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து விருந்தின் மேல் அக்கறை செலுத்தாமல் தன் முன்பதாக என்னுடைய மகன், என்னுடைய மகள் பலவீனத்தோடு வந்திருக்கிறாங்களே, அவங்களை சுகமாக்க வேண்டும் என்று ஆவல் உள்ளவராய் அவனை பார்க்கும் பொழுதே ஆண்டவர் புரிந்து கொண்டார். இவனுக்கு ஒரு ஹீலிங் தேவை, இவனுக்கு ஒரு சுகம் தேவை என்று. அதே போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன சுகம் தேவைன்னு அவர் அறிகிறார். ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தேவையா, ஆவிக்குரிய சுகம் தேவையா, பாவத்திலிருந்து விடுதலை தேவையா, அக்கிரமத்திலிருந்து விடுதலை தேவையா, ரகசிய பாவங்களிலிருந்து விடுதலை தேவையா, அதை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய ஆத்துமாவை சுத்தப்படுத்துவார். சுத்தப்படுத்தாம ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. அவனை அழைத்தார், அழைக்கும் பொழுதே அவனை சுத்தப்படுத்தினார். அதை போல் ஆண்டவர் அழைக்கிறார், சுத்தப்படுத்துவார். 2வது அவனுக்குள்ள என்ன கொடுக்கிறாருங்க? அவனை சொஸ்தமாக்கி அவனுக்குள்ள இருக்கிற வியாதி ஆண்டவர் மாற்றுகிறார். It's not by medicine, it's not by pills, it's by the power of God. மாத்திரையினால் அல்ல, ட்ரீட்மெண்ட்னால் அல்ல, வல்லமையினால் சுகம். It's a divine healing. தெய்வீக சுகம் அவனை சொஸ்தமாக்கி. ஏன்னா அவர் சொல்றார், உங்களில் ஒருவனுடைய எருதாவது கழுதையாவது துறவிலே விழுந்தால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா? ஐயோ அது என்னுடையது என்று சொல்லி அவன் ஓடி போய் அதை தூக்கி எடுப்பான். அதை போல உங்களை என்னையும் ஆண்டவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம்னு ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவர் ஓடி வந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர். அவர் ஓடி வந்து குணப்படுத்துகிற ஆண்டவர். அவர் ஓடி வந்து சுகப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. உடனடியாக ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த மகனை அழைத்து அவனை சொஸ்தமாக்கி. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சுகத்தை தான் கொடுக்க போகிறார். என்னென்ன பலவீனமா இருந்தாலும், என்னென்ன கஷ்டமா இருந்தாலும், என்னென்ன வியாதியா இருந்தாலும், என்னென்ன போராட்டங்களா இருந்தாலும், ஒருவேளை உள்ள உறுப்புகள்ல, ராஜ உறுப்புகள்ல காணப்படுகிற பலவீனமா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மேல் வருகிறது. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆணிகள் பாய்ந்த கரம், ஹல்லேலூயா, இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் காட், நாம் பார்க்க முடியாத அந்த மகிமையின் கரம், அந்த அக்கினி கரம், நம்முடைய அந்த சரீர கண்களால் பார்க்க முடியாத, ஆமென், ஆவிக்குரிய கண்களால் தரிசிக்கக்கூடிய அந்த அக்கினி கரம் ஒவ்வொருவர் சிரசின் மீதும் இப்பொழுது வந்து இறங்குகிறது. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாக தேவனுடைய சுகம், அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரத்திலிருந்து, ஓ பலவீனத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சுகத்தை வாஞ்சித்து வந்திருக்கிற பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே ஓ அந்த சுகம் எப்பொழுது உங்கள் சரீரத்துக்குள் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த விடுதலையை. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, ரத்தத்துக்குள்ள, சரீர அவயவங்கள்ல, ஓ ஹல்லேலூயா, இருதயத்துல, ஓ ஸ்தோத்திரம், கிட்னில, ஆமென், ஹல்லேலூயா, நுரையீரல்ல, ஆமென், ஹல்லேலூயா, எல்லா உறுப்புகளிலே சுகம் இப்பொழுது, இப்பொழுது, ரைட் நவ, தலையிலே சுகம், பிரெயின்ல சுகம், ஓ மூளையில சுகம், ஹல்லேலூயா, ஸ்கின்ல சுகம், தோல்ல சுகம், இப்பொழுது வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, ஹல்லேலூயா, உங்களை தொடுகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. ஓ ரகபரதியோ கமரபா, இப்பொழுது அந்த வல்லமை இறங்குகிறது. பொல்லாத பலவீனங்கள் மறைகிறது. You shall be delivered of your weakness. You shall be delivered of your sickness. Oh hallelujah, hallelujah. நான் உன்னை குணமாக்குகிற தேவன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இப்பொழுது உங்களை குணமாக்குகிறவராய் உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல வருட வியாதிகள் மறைகிறது, பல வருட பலவீனங்கள் மறைகிறது, பல வருட கஷ்டங்கள் மறைகிறது. பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை. எல்லாரும் கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ரிசீவ் இட், ரிசீவ் இட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ஓரபா சந்தலமரபா ரிகபரதி அந்தலமரபா ரிபெலெக்கெரதி அந்தலமரபா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி நான் அவர்களை குணமாக்கி கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார், குணமாக்குகிறார். இயேசு, இயேசு, ஜீசஸ், 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 Jesus, 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 Jesus. Receive your miracle, receive your touch. Jesus is healing you. இயேசு குணமாக்குகிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு குணமாக்குகிறார். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் மாறுகிறது. Hallelujah. Hallelujah. Praise God. Thank you for your healing presence. Thank you for your healing touch. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Yes. Thank you, Jesus. உங்க நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஜீவனுள்ள சாட்சிகள் எழுப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.